இந்த ரோம சட்டம் தான் சிலுவையில் அறைந்து கொள்வது. ஆனால் இந்த சிலுவையில் அறைந்து கொள்ளக்கூடிய கொடிய சட்டம் எதற்காக அப்படின்னா, அப்பதான் மனிதன் தூய்மையாக வாழ்வான் என்ற நோக்கத்தில் கடுமையான சட்டங்கள் அன்று ரோம அரசாட்சியின் காலத்தில் கொடுக்கப்பட்டது. அப்ப ரோமர்கள் பயந்துகிட்டு இருக்கும் போது ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் ரோம சபைக்கு கடிதம் எழுதுகிறார். ரோமர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 6:15. 6 இல்லம்மா, ரோமர் 8:15. சாரி, ரோமர் 8:15 வாசிங்க. ரோமர் பாருங்க, ரோமர்கள் பயந்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ரோமர்கள் பயந்துகிட்டு இருக்கும் போது நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் ரோமர்களே நீ பயப்படாத. அல்லேலூயா. இந்த பயப்படாதேங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டு உன்னை அழைத்த தேவன் உன்னை கைவிடுவாரோ? அது காரணியால இதெல்லாம் எனக்கு